தம்பி இது அவங்களுடைய இயலாமையை காட்டுது, அவ்வளோதான். நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையும் மாற்றி அதை ஒரு தெரிந்திருக்கிறாரு. எனவே தங்களுடைய இயலாமையை காட்டுவது சார். மறைமுகமாக பாமகவுக்கு வந்து ஆதரவு அளிக்கிற மாதிரி இந்த நடவடிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் அப்படி இருந்தால் கூட ஏன் இவ்வளோ 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சி வந்து ஒரு கட்சியில் அது எந்த விதத்தில் அவங்க அதை நியாயப்படுத்தும். ஈரோடு தேர்தல் வந்து நியாயமான முறையில் தேர்தல் நடைபெறலை. நாங்கள் வந்து எத்தனை முறை கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கான நடவடிக்கை இல்லை, அதனால தான் நாங்கள் விக்கிரவாண்டி தேர்தலையும் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தேர்தல் கமிஷன் வந்து அது வந்து மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் அந்த தேர்தல் கமிஷன் தான் இங்கே எலெக்ஷன் நடத்தியது. எனவே அவங்க வந்து அந்த பணியை வந்து இப்படிப்பட்ட பணிகளை வந்து மாநில அரசு உள்நோக்கப்பட்டது. இது முழுக்க முழுக்க அவங்களுடைய இயலாமையை காட்டுது. தமிழிசையோட சந்திப்பு அதுக்கான விளக்கத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு மேடையில் மிரட்டனா சொல்கிறாங்க, இவங்க அறிவுரைன்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? நாம் சொல்லுகின்றோம், அவர்களே சொல்லுகிறார்கள். நாங்கள் ஒரு பாசிச கொள்கையை கொண்டவர். அவர்கள் பெண்களுக்கு சமத்துவம் உடன்பாடு இல்லாதவர். எனவே அவங்க கொள்கை ரீதியாக பாஜக அரசு பெண்கள் உரிமைகளுக்கு எதிரான இயக்கம் அதை அவங்க நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் பெண்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்னன்னா, நீங்கள் வந்து பணிவாக போகணும், தாழ்மையாக போகணும், இதெல்லாம் பார்த்துட்டு அப்போது அந்த வளர்ப்பில் அவங்க இருக்காது. அதனால தான் அவங்க வந்து இப்படி பல்லாயிரக்கணக்கான மக்கள் தனக்கு ஏற்பட்ட ஒரு அவமரியாதையை ஆமாம் அப்படி நடந்துட்டதுன்னு சொல்வதற்கு தைரியம் இல்லாமல் கூறி அதற்கு விளக்கம் வந்து நாங்கள் எதிர்க்கிறது. நான் உண்மை சொல்லணும்னா நான் ட்வீட் பண்ணணும்னே இருந்தேன். ஏன்னா இவர் இப்படி தான் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அப்படி ட்ரெயின்டு ஆணாதிக்க சமூக அமைப்பை ஏற்படுத்துவது என்பது பாஜக அரசு கொண்ட அமைப்பினுடைய ஒரு நோக்கம். விக்கிரவாண்டி தேர்தல் காலம் எப்படி சார் இருக்கும்? விக்கிரவாண்டி தேர்தல் காலம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ஏன்னா அதிமுக தேர்தலை புறக்கணிச்ச நிலையில் திமுகவுடைய தொகுதியாக இருந்தது. மீண்டும் திமுக அமோக வெற்றி பெறும். இப்போ விளங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்கும். 40,000 வாக்கு வித்தியாசம். அதை கொண்டு இந்த தேர்தலில் மிகுந்த வெற்றி கிடைக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய தலைவருடைய மக்களை சென்றடைந்திருக்கிறார். மக்கள் இருக்கிறார். இந்திய மக்கள் நாமளும் உங்களுக்கு எங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற எம்எல்ஏ விஜயதாரணி இப்போ வெளியே போயிட்டாங்க. அவங்க எந்த அடையாளமாக இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? காணல, அவ்வளோதான். நானும் எங்கேயும் பார்க்கல. தேங்க்யூ சார். நன்றி. போட்டு